இந்த கேள்வி முதல்ல எனக்குமே வந்தது. இது என்னவோ வந்துட்டு இவர் குடுத்துட்டு இருக்கும்போது 3வது மனுஷங்க எடுத்து போட்டாங்கன்ற வீடியோ கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவரோட சேனல்ல அவரே எடுத்து அவரே எடிட் பண்ணி போட்ட விஷயம். ஓகே. சரி அப்ப வந்து உணர்ச்சி வசப்பட்டு ப்ரொவோக் ஆயி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாருன்னு வச்சுப்போம். விச் இஸ் அகைன் நாட் அக்செப்டபிள் ஒன். பண்ணிட்டாருனாலும், இப்ப இவர் என்ன நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல இவருக்கு இருக்கும்போது அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணுமா வேணாமா? ஓகே. ஏன்னா நம்ம காமனாவே இப்படி ரிலேட் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில பேர் கொண்டு போய் ஃபுட் பாக்கெட்ஸ் குடுக்குறதா இருக்கட்டும், மத்த விஷயமா இருக்கட்டும் அந்த இடத்துல. போகும்போது நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்? ஏன்பா பாதிக்கப்பட்டவங்கள காட்டுறீங்க? அது வெளில ஏன் காமிக்கிறீங்க? அப்படின்ற மாரி அங்கேயே ஒரு டிபேட் வரும் அந்த இடத்துல. கான்ட்ரோவர்சி வரும். வரும்போது நிறைய பேர் அங்க சொல்லக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் என்னவா இருக்கு அப்படின்னா, இப்போ நான் கொண்டு போய் ஒரு 10 பேருக்கு குடுக்குறேன்ல, அத பார்த்து ஒரு 10 பேர் இன்ஸ்பயர் ஆகலாம்ல. இல்ல அவங்களுக்கு ஏதாவது அவங்க டொனேஷன் குடுக்கலாம்ல. இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ரெகுலரா ஒரு விஷயத்த ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. ஒரு கோயம்பேடு சைடு, ஒரு மார்க்கெட் சைடோ, பஸ் ஸ்டாண்ட் சைடோ இருக்கவங்களுக்கு ஒரு ஃபுட்ஸ் குடுத்துட்டு இருக்காங்கன்னா, அத பார்க்குற 10 பேர் என்னால டைரக்ட்டா வர முடியல. நீங்க ரெகுலரா ஃபுட் குடுங்கன்னு உதவலாம்ல. இல்ல அத பார்த்துட்டு அவங்க வரலாம் இல்லையா? இதுதான் ரைட் வே ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வித் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. ஸோ இவரே இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கலாம்? அப்ப அது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு, ஜஸ்ட் போய் குடுக்கறத எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவர் என்ஜாய் பண்றதையோ, ரம்ஜான் கொண்டாடுறதையோ அந்த இடத்துல பண்ணியிருக்கலாம். இருக்கிறத ஏன் அப்படியே கொண்டு வந்து போட்டார்?